தெய்வநாம மகிமைக்காக நான் சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் கிறிஸ்து மகிமைப்படும்படியாக நான் சொல்கிறேன். நான் தமிழும் மலையாளம் ரெண்டும் மிக்ஸ் செய்தாக சொல்கிறது எல்லாருக்கும் மனசாக நான் நினைக்கிறேன். நான் எனக்கு வீடு இருக்க பக்கத்தில் தான் ஊரம்பு. எனக்கு பேர் ஜெயராஜ். சோத்திரம் சோத்திரம். நான் சொல்லியது மனசிலாகுது. எனக்கு நாக்கு வாயெல்லாம் ஆப்ரேஷன் செய்தார்கள். எனக்கு கொஞ்சம் சம்சாரம் மாதிரி தான் கேட்கும். எங்கேயும் தெய்வநாம மகிமைக்காக நான் சொல்லுவேன். ஏன்னா வீடு இருக்க பக்கத்தில் தான் உடம்பு. நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே இங்கே எல்லாருக்கும் என்ன தெரியும், சரியாக சுருக்கம். அப்போ அப்படி இருந்து நான் சராசரி ஒரு மனுஷன் எப்படி நடப்பான் அதே மாதிரி ஒன்றுக்கும் கொள்ளாதவனாக அநேகம் கூட்டுறாரு. கொட்டேஷன், குண்டாயுசம், மத்தியம் இதெல்லாம் இந்த தேசத்தில் எல்லாருக்கும் தெரியும். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. எனக்கு பிராயம் என்ன காலம் கொஞ்சம் சிறிய சகலுக்கும் தெரியும். இதெல்லாம் இது எனக்கு இந்த இடத்துல நிற்க முடியாத அவஸ்தை வந்தது. கேரளா, தமிழ்நாடு மொத்தம் கேஸு நிற்க முடியாத வந்தப்போ நான் விவாகம் செய்தது சிறுவல்லா. விவாகம் செய்து நான் இந்த இடத்துல இருந்துப்பேன். அன்றைக்கு இந்த மொபைல் சம்பிதானம் ஒன்றும் இல்லை. கேஸு பயங்கர கேஸாக இருந்தது. இங்கேருந்து போலீஸார் அங்கே வந்தாங்க. அப்போ என்ன பிடிக்கல. தெய்வம் அங்கேருந்து என்ன காத்தாரு. பின்ன நான் சின்ன வயசு முதலே எனக்கு அப்பா எல்லாரும் தெரியும். அப்பா பேர் மோசை. அப்பா ஒரு மத்தியபானமோ முழுக்கோ பீடி வெளியோ எந்த பழக்கமும் இல்லை. அம்மா பெஞ்சுக்குச விசுவாசம். பப்பாவுக்கு அம்மா பெஞ்சுக்குச போகிற எந்த தடசும் இல்லை. அப்படி அம்மா சிபிஎம் சபையில் 50 வருஷம் ஆகுது. இப்போ அம்மா மதித்து 3 மாதம் ஆகுது. அப்போது அம்மைக்கு நாங்கள் எல்லோரும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நேரம் எல்லா மக்களும் போவோம். பப்பாவுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் சிஎஸ்ஐ பின்னோர் சர்ச்சில் போவோம். அதெல்லாம் பெஞ்சுக்குச போவோம். 10ஆம் கிளாஸ் ஆனப்போ எல்லாம் நான் ஃபஸ்ட்டு வயது நான் மூத்தது. நான் வயது தப்பி போனேன். அதே மாதிரி சகல வயது தப்பி போனாங்க. அப்போவும் எனக்கு உள்ள நான் என்ன ஒரு கொட்டேஷனோ எதுக்கு போனாலும் தெய்வம் என்னோட ஒரு சிந்தை எனக்கு உள்ள இருந்தது. அப்போ நான் இங்கே இருந்து கேரளாவில் போனேன். எனக்கு வேலை தெரியாது. எனக்கு சின்னாய்க்கு டைல்ஸ் வேலையாக இருந்தது. அப்படி இப்படி அந்த வேலை பழைய பேசி செய்தேன். நல்ல பைசா சம்பாதிச்சேன். 2 மக்கள் 2 பேர் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும். அப்படி நல்ல சந்தோஷ ஜீவிதமாக இருக்குது. நான் வெளியில் என்ன கேஸ் வந்தாலும் எனக்கு வீட்டில் போனால் எனக்கு சமாதானம். சகல முக்கிய எனக்கு கூட்டாளருக்கும் வீட்டில் போனால் நிம்மதி இல்லை. எனக்கு நாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கேஸ் வந்தாலும் எனக்கு வீட்டில் போனால் எனக்கு சமாதானம். அது தெய்வம் என்னையும் எனக்கு குடும்பத்தில் தெய்வம் தந்திருந்தார். அப்போ எனக்கு பாரிய ஒரு ஹிந்து குடும்பம். இப்போ நான் கிறிஸ்டியானி. அப்போது அன்னைக்கு நான் விவாகம் செய்தப்போ அவரும் பைபிள் வாசனை இப்போ காரியங்கள் நான் பைபிள் வாசிப்பேன். அப்போது அந்த மாதிரி கடமைக்கு வாசிக்கிறது போகுது அந்த மாதிரி இருந்தது. அப்படி இருந்து பல ஆக்சிடென்ட் எனக்கு ஆச்சு. அப்பவும் தெய்வம் உள்ள அந்த அசுகம் மாறும் ஆக்சிடென்ட் தப்பிச்சு பின்ன தெய்வத்தை விட்டாச்சு. பின்னும் அடிக்கடி மத்தியபானம் வந்து அங்கேருந்து இங்கே வருவேன். அங்கேருந்து மத்தியபானம் இல்லை. அங்கே நம்ம தொழிலாளர் போகும். இங்கே வந்து ஒரு 10 வருஷம் நிற்பேன். ஒரு 10-50,000 ரூபாய் தீர்ப்பேன். காரில் வருவேன். இங்கேருந்து காரில் போவேன். அதே சொந்தம் காரில் சைவம் வச்சு வருவேன். அப்படி இங்கே வந்து இந்த ஏரியா இங்கே எல்லாருக்கும் தெரியும் மத்தியபானம். அப்புறம் கொட்டேஷன் ஒத்துழைப்பு. இப்படி அங்கே இருந்தாலும் இங்கே உள்ள காரியங்களில் நான் இலவசத்தை இருந்தேன். அப்படி தெய்வம் நல்லா விட்டு பார்த்தாரு. இவன் சிகுந்துவான். பல ஆக்சிடென்ட். செங்கனூர் வச்சு பயங்கர ஆக்சிடென்ட் ஆச்சு. கேரளா டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுக்கு வீடு ஹெல்மெட்டு கூட உடஞ்சி போச்சு. அப்பவும்
ஒன்றும் பண்ணாது. அப்பவும் தெய்வமே விழிச்சு அப்படியே இருந்து பின்னும் அந்த தெய்வத்தை விட்டு அப்போ இருந்த லாஸ்டில் எல்லாரையும் திருப்பா தெய்வம் ரோகமும் தீங்கு செய்கிறவர் அல்ல. வேதவாக்கியம் சொல்வது தெய்வம் யாருக்கும் தீங்கு நினைக்கிறவர் அல்ல, தீங்கு செய்கிறவர் அல்ல. ஆனாலும் ஒருவனை தன் பக்கத்தில் இருக்க தெய்வம் செய்வார். எனக்கு அப்போது நான் மத்தியபானம் உண்டு. ஒரு வருஷம் மத்தியபானம் நிறுத்துவேன், பின்னும் ஒரு 3 மாதம் மத்தியம் குடிப்பேன், பின்னும் 2 வருஷம் நிறுத்துவேன், பின்னும் குடிப்பேன். அப்படியே அப்படியே எனக்கு சின்ன ஒரு அசுகம் சொந்த இல்லாத வேதனையாக இருந்து வேதனை செக்கப் பண்ணிச்சு. அப்போ நான் திருவரையா புஷ்பகிரி மெடிக்கல் காலேஜ் அங்கே போய் செக்கப் பண்ணி எல்லாம் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ரிட்டையர் ஆன டாக்டர் வீட்டில் போய் மருந்து வாங்கிச்சு. அப்போ அவர் அப்போ எனக்கு மனசில் 2020 எனக்கு சித்தி இறந்து போச்சு உடம்புல. அப்போ நான் அங்கேருந்து வந்தேன். அப்போ அன்னைக்கு நான் அம்மைக்கு செஞ்சேன். நான் மத்தியமாக இருந்து அம்மா நல்லா கருசாங்க. நான் அம்மா எனக்கு கேன்சர் பிடிக்குது ஏன்னா அன்றைக்கி கேன்சர் தெரியாது. 6 மாதம் கழிஞ்சு நாங்கள் வீட்டில் போய் இந்த வேதனை சொல்ல வேதனை வந்து ஆஸ்பத்திரி போய் செக்கப்பு செய்து லாஸ்ட்டில் பயாப்சி செய்தாங்க கேன்சர். ஓகே, கேன்சர் ட்ரீட்மெண்ட் அங்கே செய்தால் ரொம்ப பைசா கொஞ்சம் வகை செய்து இருந்த பைசா எல்லாம் கொஞ்சம் செய்து. அப்போ மக்கள் மூத்த மகனுக்கு 28 வயசு 27 வயசு ஆகுது நினைக்கிறேன். அவன் அப்போது குவைத்தில் இருந்தான். அவன் இன்ஜினியரிங் கழிஞ்சு அவன் குவைத்தில். 2வது மகன் சிவில் இன்ஜினியரிங் அப்படி படிச்சுட்டு இருந்தான். இதை படித்து அவனே இறங்கினான், அவன் வீட்டில் இருந்தான். அப்போ நான் அப்படி இருந்து இந்த ட்ரீட்மெண்ட் செய்து கொஞ்சம் பைசா இருந்து அப்போ நான் சீரோயிലാണ്. நான் எந்த சம்பாதிச்சும் இல்லை, ஜாதி ஜீவிதம். கேரளாவில் ஜீவிக்கும்போது நமக்கு ஜாதியே போல நம்ம தெய்வம் என்னோட அந்த சிந்தையில் அன்னைக்கு நம்ம எப்படி ஜீவிக்கணும், மேலாக ஜீவிக்கணும், எல்லாருக்காரும் மேலாக ஜீவிக்கணும் என்னோட சிந்தையை தான் அப்படி போய்க்கிட்டு இருந்து. அப்போ செக்கப் செய்தப்போ கேன்சர் வியாதி 4th ஸ்டேஜ். இன்னும் இப்போ நான் சொல்லுவேன் 4th ஸ்டேஜில் யாரும் 1 வருஷம் தாண்டினது இல்லை. இது எனக்கு இப்போ 2021 இப்போ 4 வருஷம் இப்போ அது சீட்டு வருது. ஃபஸ்ட் நான் அன்னைக்கு இது பயோப்சி செக்கப்பு வந்து கேன்சர் ஒரே ஒரு சின்ன மாதம் எனக்கு உள்ளே வந்தது. நிச்சயம் எனக்கு கிடைக்காது. ஏன்னா சின்ன வயதில் எனக்கு அம்மா சொர்க்கம் நரகம் இந்த எங்கள் உள்ளத்தில் பூர்ணமாக அம்மா தந்தது. இப்போ எனக்கு நிச்சயம் கிடைக்காது. இந்த ஊர் சிந்தாத வேறு ஒன்றும் எனக்கு மனசில் வருது. அப்போது மக்கள் இருந்தும் பெண்கள் இதாச்சு. எனக்கு இதில் இங்கே வந்தால் யாரும் மக்களுக்கு சம்பந்தம் பெண்ணு கொடுக்க மாட்டோம். மக்கள் நினைச்சு அங்கே படிக்கணும் நல்லா. இது ஆத்மீயத்தை பின்னே பாக்கி சுபாவீதியில் எல்லாம் நீட்டு. ஆனாலும் முடியாது. அது ஒன்று நான் படித்தேன். எனக்கு நிச்சயம் எப்படியாவது வேணும். இப்போ நான் மலையாள பைபிள் வாய்ப்பேன், மலையாளம் வாய்ப்பேன், தமிழ் வாய்ப்பேன், பரிசுத்த தமிழ். மலையாள பைபிள் வாய்க்கும் அதுக்கு அர்த்தம் நமக்கு புரியாது. அப்படி வந்து நான் எங்கள் வீட்டில் தம்பியை சொல்லி கொடுத்து தமிழ் பைபிள் வாங்கி பைபிள் படித்தேன். பைபிள் படித்து அப்போ நான் ஒரு வெந்திக்கோஸ் பாஸ் எனக்கு ஆலப்புழையில் இருந்தேன். அப்போ அவர் வந்து ஆலப்புழையில் சபைக்கு போகணுன்னு நான் சபைக்கு போகல. நான் பைபிள் பைபிளை விசுவசித்தேன். சாணை எனக்கு உள்ள தோணுச்சு. சாணம் இருக்கணும், பைபிளுக்கு சும்மா சொல்லுது. சாணம் இருக்கணும். நம்ம நிச்சயத்துக்கு எப்படி ஒதுங்கணுமோ அதன்படி ஒதுங்கியாச்சு. ஒதுங்கி நம்ம அங்கே இருந்து பைசா ஏதேசம் சேர்ந்து அங்கே ரோட்ஸோட கேட்டு இங்கே ஆர்சிசிக்கு வாங்கினோம். திருவனந்தபுரம் ஆர்சிசியில் வந்து ட்ரீட்மெண்ட்டொക്കെ செய்து அப்படி இருந்து அப்போது பைபிள் என்னுള്ളത് எனக்கு ஜீவனாக மாறிச்சு. ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு உறுதியாச்சு. அப்படி ஆகிருந்து வந்து தெய்வம் பயங்கர பார்ப்போம் சொன்னால் 4th ஸ்டேஜ் கேன்சர் வியாதியால் யார் இங்கே உடம்பு எல்லாருக்கும் தெரியும். யாரும் ஜீவிச்சிருக்காரு எனக்கு தெரியாது. இப்போ நான் இருக்கிறேன்னா நான் ரோகத்தை மறந்தேன். ஃபஸ்ட்டு தெய்வம் எனக்கு செய்ததுனா அந்த வியாதி என்னோட என்னை மாற்றினார். வியாதியை மாற்றது என் மனசில் உள்ள அந்த சிந்தையை மாற்றினார். 2வது எனக்கு மரண பயத்தை மாற்றினார். எனக்கு தெய்வம் தந்த விசுவாசம் மரண பயம். இப்போ எங்கே மதிச்சாலும் நிச்சயிக்க பார்த்தார். இது சும்மா சொல்லலையா ஏன்னு சொன்னால் எனக்கு முன்னே இருக்கிற என்ன காலம் சேஷன் நினைக்கிறாங்க. நான் தகர்ந்தவன். நான் ஒருவன் தகராத எந்த அடிப்படையில் நிச்சய ஆஜித்த மனுஷன் அவன் போக முடியாது. இந்த பைபிள்
வேத புஸ்தகம் கிறிஸ்தியமாக சொல்கிறது. கிறிஸ்துவின் நீதியோகம் வர ஆகும் நிச்சயத இல்லை. பூமியில் எது வேணுமோ தெய்வம் சகலம் இருக்கும். எனக்கு சகலம் தந்தாரு, எனக்கு சாட்சி 2 மணிக்கு சொன்னாரு. மக்கள் வந்து சுருக்கி சொல்லுறேன். இங்கே வந்து மூத்த மகனுக்கு வயசு 30 ஆச்சு. அவன் குளிர்ச்சியில் இங்கே வந்தான், சம்பந்தம் பார்த்து. அப்போ வெந்தி கோசு விசுவாசம் ஆச்சு, ஸ்நானம் எடுத்தாச்சு. எல்லாரும் மக்களும் வைஃபும் எல்லாரும் ஸ்நானம் எடுத்தாச்சு, வைஃபை வேறுபட்டாச்சு. அப்போ இந்த சம்பந்தம் வந்து பல சம்பந்தமும். ஜெயராஜா அவனுக்கு மகனா வேண்டாம். சம்பந்தம் வந்து எல்லாம் கூட சுந்தரிச்சு வரணும். 14 முறை இருந்தார். அப்போ ஒரு விசுவாசி குடும்பத்தோட பார்த்து தான் சொல்லி ஜெயராஜா வேண்டாம், அவங்க சக்கனை விசுவாசம் வேண்டாம். பழையும் சொல்லுவார். அவன் பின்னும் சக்கனை இங்கே இருந்த வெளிநாட்டுக்கு போனேன். அப்போ நான் அது எனக்கு மெயின் ஆகுது. அப்போ நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சு பாஸ்டர் சொன்னார், பேரிக்கணும் தான் தெய்வம் சகலம் நடத்தும். நானும் விசுவாசம் தெய்வம் நடத்தும். தெய்வம் சகலம். ஒரு மகனை கல்யாணத்துக்கு 2 மக்களுக்கும் தெய்வம் கல்யாணம் நடத்தினாரு. அது எனக்கு அது ஒரு பெருமை தான். இது தெய்வம் செய்தது. இதுக்கெல்லாம் நான் சாட்சி சொல்கிறது. இதெல்லாம் தெய்வம் இந்த பூமியில் ஜீவிக்கும் சகலருக்கும், தெய்வத்தாரியில் சகல மக்களுக்கும், தெய்வத்தாரி ஆற்றலுக்கும் தெய்வம் நமக்காக ஜீவனை தந்து நம்மளை மீட்ட இயேசு கிறிஸ்துவை யாரு விழிச்சாரு இந்த தேசத்தோட ஜாதியாரோ தெய்வத்தாரி ஆற்றோட ஆறு தெய்வமே இயேசுப்பா எனக்கு காரியத்தை ஈடுபடும் மனசு இறங்கி சொன்னால் அந்த நிமிஷம் அங்கே அற்புதம் செய்வார். இது அநேகம் பேருக்கு செய்கிறாரு. நான் இதை எனக்கு சாட்சி. இது நான் நினைச்சேன். இன்னொரு சமயம் நான் இதை தெய்வம் அனுமதித்தால் அடுத்த நிமிஷம் எனக்கு தெய்வம் தந்தா இனி ஒன்று கறந்தால் நான் இனி சுருக்கி எனக்கு இப்போ தெய்வம் எனக்கு தந்தது இந்த வேத புஸ்தகத்தில் இருந்தாங்க. நான் எனக்கு சபையில் எனக்கு அநேகம் வார்த்தைகள் வசனங்கள் வரும். தெய்வநாம மகிமைக்காக எனக்கு எனக்கு ஹிருதயத்தை சந்த வாசை. எபேசியர் 1:4 சமக்கு முன்பாக நாம் 4 குற்றமற்றவர்களும் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்ன கிறிஸ்துவுக்குள். இதற்கு ஆதாரமாக நான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வசனங்கள் சொன்னேன்னா கலாச்சியர் 2:20 கிறிஸ்துவோடு கூட நான் மரித்தேன், ஆனாலும் பேசியிருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பேசுகிறேன். கிறிஸ்து என்னில் இருக்கிறது கிறிஸ்து. இதுக்காக நான் சேர்ந்த வசனமாகும் ஃபஸ்ட்டு எபேசியர் 1:4. அப்போ நான் எங்கே இருந்தேன்? நான் மனுஷராக நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்கு உலக தோற்றத்துக்கு முன்னே, வானும் பூமியும் சிருஷ்டிக்கு முன்னே நம்ம ஒவ்வொருத்தர் கிறிஸ்துவுக்குள் நம்ம தேவன் ஆக்கி வைத்தார். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டால் நம்மளும் கூட சிலுவையில் அறையப்பட்டோம். அது பூர்ண விசுவாசம். இனி ஜீவிக்கிறது நான் அல்ல, கிறிஸ்து. இது என விசுவாசம். அப்போ நான் எங்கே? கொலேசியர் 3:4 கொலேசியர் 3:4 ஏனென்றால் 3 ஜீவன் மறைந்திருக்க. நாம் மறைத்த என் ஜீவன் கிறிஸ்துவுடன் மறைந்திருக்க, கிறிஸ்துவின் தேவனில் மறைந்திருக்க. இங்கே நான் இல்லை, கிறிஸ்து என் ஜீவன் தேவனில் மறைந்திருக்க. இது என் பூர்ண விசுவாசம். இதுதான் பைபிள் விசுவாசம். ஆனால் நான் பயப்படுவேன். 4 கொலேசியர் 3:4 நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நான் இப்ப தேவனில் மறைந்திருக்கிறேன். நம் ஜீவனாகிய என்னை இங்கே இருக்கிற ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்பம் நான் நம்ம ஒருவரும் சகலரும் மகிமையில் வெளிப்படும். இதுதான் விசுவாசம். எபிரேயர் 11:1 விசுவாசம். இது எனக்கு தெய்வம் தந்தது, சேவைக்கு இதுதான் எனக்கு விசுவாசம். நான் மறித்தேன். நான் லோக தோற்றத்துக்கு முன்னே நான்
தேவனை கிறிஸ்துவை வைத்திருந்தால் கிறிஸ்து சிலுவைப்பட்டால் நான் மறித்தேன். இப்போ ஜீவிக்கிறது நான் அல்ல, கிறிஸ்து. ஆனாலும் நான் மறித்தேன், இப்போ ஜீவிக்கிறது கிறிஸ்து என்னை. கிறிஸ்துவின் வருகையில் நான் வெளிப்படுவேன் என்ற பூர்ண விசுவாசம் எனக்கு தேவன் சந்து. நான் 1.5 வருஷம் இந்த 4 வசனமும் வச்சு தெய்வ சமூகத்தில் இருந்து நான் கேட்டேன். என்ன விசுவாசத்தின் நிலைநிறுத்தம் எனக்கு சகல நன்மையும், நான் கேட்டதும் கேட்காததும் சகலம். இது சகலம் 2 மக்களுக்கு 2 வீடு, இதெல்லாம் தெய்வம். நான் கேட்டதும் கேட்காததுமான சகலம் எனக்கு தெய்வம் தந்து என்ன பசி. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலேயாச்சு என்ன எனக்கு குடும்பத்தை தெய்வம் வீழ்ந்தெடுத்து எனக்கு வீழ்ந்து மறிச்சு, எனக்கு வீழ்ந்து ரத்தம் ஒழுக்கி மறிச்சு என்னையும் வீழ்ந்தெடுத்து இந்த இடத்தை இந்த ஊரம்பு தேசத்தை ஒரு சாட்சியாக என்னை நிறுத்தின தெய்வத்துக்கு சொல்றேன். நான் ஒரு சபையில் போகிறேன், சபை போகிறது எப்போ என்னை ஊக்குவிக்காது. எனக்கு சுவிசேஷம் இல்லை, எனக்கு நான் இப்போ சுவிசேஷம் சொல்லுவேன். நான் வெளியில் நடந்து போய் நான் தெய்வத்துக்கு நான் சொன்ன வார்த்தை என்னென்ன, எனக்கு தெய்வம் வீழ்ந்து ஜீவன் தந்தா. இவன் எனக்கு அது இல்லை, ஜீவன் இப்போ போனாரு. நான் தேவனை மறந்திருக்கேன், பூர்ண விசுவாசத்தோடு நான் இருக்கேன். இது எனக்கு முன்னே இருக்கிற சகலும் சேஷன். நான் சகக்கப்பட்டால்தான் நான் நிச்சயத்தை ஒட்டினாவே. நீதிமான ரசிக்க தெய்வம் வரலை. நீதிமான ஆளும் தெய்வத்துக்கு வந்தால் பாவிகளை சிறுப்பத்தான் தெய்வம் வந்தார்கள். பாவத்திலிருந்து நம்ம ஒவ்வொருவரும் தெய்வம் இருப்பார். இந்த தேசத்தில் அநேக ஆத்மாக்களை தெய்வம் இந்த இடத்துல கொடுத்துவார். இதெல்லாம் பூர்ண ஹிருதயத்தோடு நான் விசுவசிக்கிறேன். தெய்வநாமம் மகிமைக்காக நம்ம ஒருவரும் ஒருபோதும் கைவிடாத தேவனை நம்ம எப்போதும் ஊரிலும் உறக்கத்திலும் லோகத்தில் நமக்கு என்ன ஆசை சம்பத்து சிநேகிதர் யார் இருந்தாலும் ஆரும் நம்ம கூட வர மாட்டாரு. கட்டிய வீடும் நிலம்பும் கண்ணிலும் உடையவரும். கட்டிய வீடும் நிலம்பும் கண்ணிலும் உடையவரும். குருவித்து என் ஜீவன் போயால் குறைவாயாதே வருமே. குருவித்து என் ஜீவன் போயால் குறைவாயாதே வருமே. வருவே நல்ல சமயம் வெதவாகாதே நின்னே சொவே சேருந்தோ. வருவே நல்ல சமயம் வெதவாகாதே இயேசு என்னே வீசிருந்தோ. உலகம் மாயை அழகும் சமம் அதை நம்பாதே மயக்கும் நின்னே. உலகம் மாயை அழகும் சமம் அதை நம்பாதே மயக்கும் நின்னே. மயம் நாயக்கும் திருமே மரவேந்த சகரே. மதம் எனக்கும் ஓனா வந்திருமே. மரவேந்த சகரே வருவே நல்ல சமயம் வெதவாகாதே சுவே சிறுநோ. வருவே நல்ல சமயம் வெதவாகாதே சுவே சிறுநோ. தெய்வநாம மகிமைக்காக இந்த சமயம் எனக்கு சொந்த போகிறத நான் தெய்வநாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த